ஐபிஎல் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் விராட் கோலி மற்றும் தினேஷ் கார்த்திக்கின் அதிரடி ஆட்டத்தால் பஞ்சாப் அணியை பெங்களூரு வீழ்த்தியது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீசியது. பஞ்சாப் அணியின் தொடக்க வீரர் பாஸ்டவ் 8 ரன்களிலும் ஆட்டமிழந்தாலும் மற்றொரு தொடக்க வீரரும் கேப்டனுமான ஷிகர் தவான் 45 ரன்கள் அடித்தார். சாம் கரன் 23 ரன்களும் ஜிதேஷ் சர்மா 27 ரன்களும் அடிக்க இறுதியில் 8 பந்துகளில் 21 ரன்களை சஷாங்க் சிங் விளாசினார். இதன் மூலமாக 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 176 ரன்களை பஞ்சாப் சேர்த்தது. தொடர்ந்து ஆடிய பெங்களூரு அணியில் டு பிளசி மற்றும் கிரீன் ஆகியோர் தலா 3 ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றினர். ஆனால் மறுமுனையில் விராட் கோலி சிறப்பாக ஆடி அரை சதம் அடித்தார். இறுதியில் தினேஷ் கார்த்திக் 10 பந்துகளில் 28 ரன்களை சேர்த்து அணியை வெற்றி பெறச் செய்தார். 19.2 ஓவர்களில் 178 ரன்களை எடுத்து பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. ஆட்ட நாயகன் விருதை விராட் கோலி தட்டிச் சென்றார்.